ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு அட்மிஷன் 2025 ஓகேங்களா, டிஎன்ஏ 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 நம்ம ஒவ்வொரு காலேஜும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிற 4 கேம்பஸ் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில். இதில் வந்து சிஇஜி கேம்பஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சிஇஜி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஓகேங்களா, காலேஜஸோட ஒவ்வொரு கோர்ஸஸ் வந்து எந்த இயரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சிஇஜி கேம்பஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ். ஓகேங்களா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஓகேங்களா, சிஇஜி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 18 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இந்த 18 கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, ஆக்சுவலாக வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து அட்டானமஸ் கிடையாது. பட் ஆனால் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இது. ஓகேங்களா, யூனிவர்சிட்டியில் கீழே இருக்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இங்கே கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான கோர்சஸ் இருக்கும். ஒன்று வந்து எய்டட் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ்னு ஒன்று சொல்லிட்டு இது இருக்கும். சரிங்களா, எய்டட் கோர்ஸ்னால் உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸில் இருக்கும். உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்னா உங்களுக்கு கம்பேர் டு எய்டட் கோர்ஸை கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரிங்களா, இதில் எல்லா கோர்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் இன்டேக் தான். இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் இன்டேக்கில் இருக்குது. தென் ஐஎம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஒரு கோர்ஸு, அது வந்து அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டபுள் இன்டேக்கு, தென் மெக்கானிக்கல் டபுள் இன்டேக். ஓகேங்களா, ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இன்டேக்கில் இருக்குது. தென் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, பட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 4000 per month வந்து வருது. தென் அதுக்கப்புறம் ரெண்டல் ரூம் ரெண்ட்டு, தென் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. தென் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிண்டி வந்து 3 kilometers இருக்குது. தென் காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா CEG.annani.edu இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட். சரிங்களா, சரி ஓகே. இப்போ நான் 18 கோர்ஸஸான உங்களுக்கு கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். 18 கோர்ஸோட கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் வந்து இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாத்தையும் பார்த்துருவோம். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சிஇஜி கேம்பஸ்னாலே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஹையாக தான் இருக்கும். பட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக ஆரம்பித்த கோர்ஸு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ், இது வந்து 197 வந்து ஓசி வந்து போயிருக்கு. தென் BC 196.5, BCM 194.5, தென் MBC 195.5, தென் SC வந்து 191 வரைக்கும் இருக்குது. SCல சீட் எதுவும் அலகேட் ஆகலை. STயில் வந்து 164 வரைக்கும் போயிருக்கு. இது மேக்ஸிமம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199.5லேருந்து 194.55 வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, தென் அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். ஓகேங்களா, மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து 187.5 ஓசி பேருக்கு. தென் BC 179.5, தென் BCM 186, தென் MBC 179, SC 163.5, தென் ST 158.5 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 191லேருந்து 181.31 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வந்து 188.41 வரைக்கும் போயிருக்கு. தென் BC வந்து 179, BCM 181, MBC 181.5, தென் SC 167, தென் SCA 156.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 195லேருந்து 182.5 வரைக்கும் பார்க்கலாம். தென் அடுத்து பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி. இல்லைங்களா, ஓசி வந்து லாஸ்ட் இயர் 184.5, தென் BC 176.5, தென் BCM 166, தென் MBC 173, தென் SC 167, தென் SCA 149, தென் ST 167.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 194லேருந்து 179.35 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வந்து 188.59 போயிருக்கு. BC வந்து 184, தென் BCM 186.5, தென் MBC 184.5, தென் SC 175, தென் SCA 164, ST 168.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 196.5லேருந்து 185.73 வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து மைனிங் இன்ஜினியரிங். ஓகேங்களா, மைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 191.5 வரைக்கும் ஓசி போயிருக்கு. BC 186.5, தென் BCM 186, தென் MBC 189.5, SC 181, தென் SCA 164.5,
தென் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 196.5லேருந்து 188.29 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 194.5 உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு ஓசி. பிசி வந்து 192.5, தென் பிசிஎம் 193.5, தென் எம்பிசி 192.5, தென் எஸ்சி 187, எஸ்சிஏ 182.5, தென் எஸ்டி 184.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. இந்த இயர் 197.5லேருந்து 193.35 வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாமே எய்டட் கோர்ஸு. உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 189.5, தென் பிசி 186, தென் எம்பிசி 189, பிசிஎம் 189, எம்பிசி 185, தென் எஸ்சி 175, தென் எஸ்சிஏ 157.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் மேக்ஸிமம் 191.5லேருந்து 185.40 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸே உங்களுக்கு எப்போவுமே வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே கொஞ்சம் நல்லாவே போயிட்டு தான் இருக்குது. நீங்களா ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற கோர்ஸு. அதனால் இதோட ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 198.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 198, தென் பிசிஎம் 197.5, தென் எம்பிசி 197.5, எஸ்சி 193.5, இந்த எஸ்சிஏ 191, எஸ்டி 193 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் 200லேருந்து 197.6 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸு. உங்களுக்கு இதில் ஓசி பார்த்தீங்கன்னா 190.5 வரைக்கும் போயிருந்துச்சு. பிசி 186, தென் பிசிஎம் 186, தென் எம்பிசி 185, எஸ்சி 176.5, தென் எஸ்சிஏ 163.5, தென் எஸ்டி 167 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் 197.5லேருந்து 187.43 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எய்டட் கோர்ஸு. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 191 வரைக்கும் போயிருக்கு. பிசி வந்து 188, தென் பிசிஎம் 189, எம்பிசி 186, அண்ட் எஸ்சி 177, எஸ்சிஏ 175, எஸ்டியில் உங்களுக்கு அலகேட் ஆகலை. ஓகேங்களா, பட் மேக்ஸிமம் இந்த வருஷம் 199லேருந்து 188.65 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா 198.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 198.5, தென் பிசிஎம் 197.5, தென் எம்பிசி 197.5, எஸ்சி 194, எஸ்சிஏ 191.5, எஸ்டி 180.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 199.3லேருந்து 197.39 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் EEE. ஓகேங்களா, உங்களுக்கு ஓசி லாஸ்ட் இயர் வந்து 197.5 வரைக்கும் போயிருந்துச்சு. பிசி 196.5, பிசிஎம் 196.5, எம்பிசி 196, அண்ட் எஸ்சி 192.5, இந்த எஸ்சிஏ 187.5, எஸ்டி வந்து 190 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 200லேருந்து 196.47 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இது வந்து எய்டட் கோர்ஸ், ஈஸியில் எய்டட் கோர்ஸ். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் நான் பார்த்தோம். இல்லை இதில் ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 199.5 வரைக்கும் போயிருந்துச்சு. பிசி 199, தென் பிசிஎம் 197.5, தென் எம்பிசி 198.5, எஸ்சி 197, தென் எஸ்சிஏ 196 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 200லேருந்து 199 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப பீக்கில் இருக்க கோர்ஸு. ஓகேங்களா, லாஸ்ட்டு 4-5 இயர்ஸாகவே ஓசி 200 வரைக்கும் போயிருந்துச்சு லாஸ்ட் இயர். பிசி 197.5, பிசிஎம் 198, எம்பிசி 199.5, எஸ்சி 197.5, தென் எஸ்சிஏ 195, தென் எஸ்டி 191.5. இந்த வருஷம் 200லேருந்து 199.36 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. ஓகேங்களா, ஓசி வந்து 199.5, தென் பிசி 199, தென் பிசிஎம் 198, எம்பிசி 199, தென் எஸ்சி 195.5, எஸ்சிஏ 190.5. தென் இந்த வருஷம் 200லேருந்து 198.61 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். ஓசி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 195 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி வந்து 192, தென் பிசிஎம் 190, தென் எம்பிசி 193.5, தென் எஸ்சி 186, தென் எஸ்சிஏ 176. தென் இந்த வருஷம் 197.5லேருந்து 193 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு. உங்களுக்கு ஓசி 195 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 192, தென் பிசிஎம் 193, தென் எம்பிசி 193, தென் எஸ்சி 182.5, தென் எஸ்சிஏ 168. தென் மேக்ஸிமம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 198.5லேருந்து 192.65 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஏதோ இந்த கோர்சஸ் வந்து பீக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ்லேருந்து உங்களுக்கு கலரிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் உள்ள கம்யூனிட்டி வைஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு டார்க்காக ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு மேக்ஸிமம் அபோவ் 190க்கு மேலே இருக்கிற கோர்ஸ் எல்லாருமே 200 கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 200
190க்கு கீழே போகிற கம்யூனிட்டி வைஸ் இது வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. சரிங்களா? இதில் சரிங்களா, இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸோட உங்களுக்கு நிலவரம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் வந்து பிளான் பண்ணுறவங்க இதை வச்சு பிளான் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இதில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷம் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜை பற்றியோ தகவல் பற்றியோ உங்களுக்கு வேணும்னா வேறு காலேஜ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.